வெல்கம் டு மன்சூர் சேனல். இன்றைக்கி நாம் சீஸ் பிரெட் வச்சு ஒரு வெஜ் சாண்ட்விச் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துலாம். ப்ரெட்டு வந்து ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீஸ் நான் இது மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு குடமிளகா, ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கியிருக்கேன். இது டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். நான் ரெடிமேட் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு பட்டர். வாங்க நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் தக்காளி, குடமிளகாய், பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய், அப்புறம் கொத்தமல்லி. இதில் தேவையான அளவு இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நாம் இதில் ஒரு சைடு இதில் பட்டர் ஃபுல்லாக தடவி விட்டுலாம். இது மாதிரி ஒரு சைடு நம்ம பட்டர் தடவிடலாம். இப்போ அனதர் சைடு நம்ம வச்சுருக்க இந்த டொமேட்டோ சாஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு பேஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சில்லி சாஸ் கூட அப்ளை பண்ணணும், இன்னும் காரம் வேணும் அப்படின்றவங்க சில்லி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். இது மாதிரி வெஜிடபிளை வச்சுருங்க. இப்போது இது மேலே நம்ம சீஸ் மேலே இந்த சீஸ் வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது நம்ம இதை ஒரு தவாவில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக நம்ம பட்டர் போட்டு இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாண்ட்விட்சை இதில் வச்சிடலாம். இது வைக்கும்போது நீங்கள் சிம்மிலே வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள். நம்ம இதை அப்படியே திருப்பி விட்டுறலாம். நம்ம இதை ஒரு மூடி போட்டு அப்படியே வேக விட்டுறலாம். பாருங்க, நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. நாம இப்போ இதை ஒரு பிளேட்ல மாத்திரலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. பாருங்க பாருங்க, இந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிட்டு நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்க.
பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஈவினிங்கில் உங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.